காட்டலாம். நீனா இவன் தொட்டில் எல்லாம் கழுவி உள்ள ஃபிஷ் எல்லாம் போட்டு இருந்த நாங்கள் இருந்த பிளான்ட் எல்லாம் இது ஒன்றுதான் இதுவும் தான் அன்றைக்கு அவர் வந்து இதை தூக்கி கொண்டு வந்துட்டார். இப்படி கையில பார்த்தாலே 2 இந்த அளவு, அப்ப 4 அடிக்கு மேல இந்த சைஸ். புதுசா ஒரு சேனல் துவங்கினாங்க நேற்று தான். அதாவது ஒரு நியூஸ் போட்டிருக்கிறோம். அதை நியூஸ் மாதிரி செய்வோம் என்று சொல்லி ஒரு முந்தி துவக்கமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தொடர்ந்து கதைக்க என்ன சொல்ற வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எங்களோட மகள் பிறந்து, அதாவது குட்டியம்மா பிறந்து இன்றைக்கு 30 நாள், நாளைக்கு 31வது நாள் அந்த துடக்கு கழிவும் தொட்டிலில் போடுறதும் செய்ய போகிறோம். அது சம்மந்தமான காணொலியை தான் பார்க்க போகிறோம். அரேஞ்ச்மெண்ட்டுகள் எல்லாம் செய்து ஓரளவு முடிச்சிட்டோம். இப்போ 12 மணி ஆகுது, நாளைக்கு விடிஞ்சா 31. அப்போ எல்லாம் ரெடி பண்ணி போட்டு இருக்கிறோம். பார்ப்போம் என்னென்ன எல்லாம் செய்திருக்கிறோம்னு பாருங்கோ. இந்த திருப்பி காட்டுங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாக்கு. இந்த கும்ப சாமானும் மற்றது வாழைப்பழங்கள் அதுகள் இதெல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். மற்றது சின்ன ஒரு டெக்கரேஷன் ஒன்று போட்டிருக்கிறேன். சும்மா கிடந்த நீங்கள் வளகாப்பு பார்த்துருப்பீங்கன்னே அதில் இருந்த கர்ட்டினையும் போட்டு சும்மா ஒரு சின்னனா ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ தான் வந்து கடையை பூட்டி போட்டு வந்து செய்து போட்டு தான் வீடியோ எடுத்து வச்சுட்டு படுப்பம் வந்துட்டு இருக்கிறோம். அதோட அந்த தொட்டில் இது தம்பிக்கு வேணுன தொட்டில் ஜலகாட்டம் தொட்டிலையும் இது தம்பிக்கு வேணுன தொட்டில் அதையும் இப்போ எல்லாம் சும்மா எல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வந்து முதல் அங்கே தான் அவருக்கு தொட்டிலில் போட்டது. அப்போ நேற்று ஏற்றி வந்தது போய் வேனில் ஏற்றி வந்து இப்போ இதை வச்சுட்டு இதை சும்மா இந்த பூவலை எல்லாம் சும்மா சின்னனா கட்டி இது அவருக்கு செய்தது நிகித். இதில் தான் இருக்குது அவன் பேர். என்ன பேருன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். முதல் எழுத்த வேணுமெண்டா காட்டலாம். நீனா அதானோ அங்க ஆபரேஷன் தியேட்டர்களையும் அவர் அனஸ்தீசியாவே பேர் வச்சிட்டார் நீனாவிலேயே. மற்றபடி கெஸ் பண்ணி பிடிக்கணும் பேரை. நாளைக்கு தான் பேர் சொல்லுவோம். நீங்க கெஸ் பண்ணி பிடிங்க பார்ப்போம். எல்லாமே நீனா தான், என் ஃபேமிலி தான் எல்லாமே. உங்களுக்கு தெரியும் எல்லாமே. முதல் எந்த பேர் நீனாவில அது அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சது. ஆனா நிஜானின்ற பேர் அப்படி இல்லை, வாக்கு எழுமாற்றா வச்சது. அப்ப நம்பரை மட்டும் பார்த்துட்டு நீனாவில வச்சிருக்கணும். அப்ப அவாக்கு நீனாவில வச்சு ஓகே தானேன்ட்டு அப்ப நாங்கள் அப்படி இந்த நீனாவையே தொடர்ந்து வெப்பம் வந்துட்டு அவருக்கும் வச்சது. அவருக்கும் நீனா இல்லை, ஆனா அந்த ஹீனா வருகுது அவர்கிட்ட ராசிக்கு. அப்ப நீங்க முன்னுக்கு போட்டு அதுக்கே அது வருகுதுன்ட்டு வச்சுட்டோம். ஆனா அவாண்ட பேருக்க அதுவும் இல்லையென்றுதான் நினைக்கிறேன். ஆனா நம்பர் எல்லாம் ஓகே. நாங்க பெருசா இதுகள் ஒன்றும் பார்க்கறதும் இல்லை, பெருசா நம்பிக்கைன்றதும் இல்லையென்று சொல்லலாது. ஆனா பெருசா நாங்கள் பார்க்கல. மற்றபடி நீனாண்டே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்ப நீ இதை பார்த்து அதை பார்த்து என்னண்டு விட்டாச்சு. மற்றது பார்த்தோம் என்னண்டா இதெல்லாம் தொட்டிலெல்லாம் இதாகி அவாக்கு வெள்ள இந்த ஒரு வெட்மாயி ஒன்று வேண்டினது. அப்போ அதை வச்சு இருக்கு. அப்போ அதை டஸ்ட் படாமல் சும்மா மூடி இருக்கு. நாளைக்கு எடுத்து விடுவோம் என்று. மற்ற இந்தியாவில் பார்த்தா இந்த பிள்ளையார் இதெல்லாம் நீங்கள் வளகாப்பிலேயே பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் செய்தது நாங்களாவே தான் வட்டி ரெஜி ஃபார்ம்ல செய்த நாங்கள் செய்து அப்படியே இது செய்ததப்பா நீத்தின் வளகாப்பு அவர் வயிற்றுல இருக்க செய்த பிள்ளையார் டஸ்ட் போட்டு செய்தது. பிறகு இந்த கோல்ட் பெயிண்ட் அடித்தது இந்த முறை வளகாப்புக்கு. மற்றது அப்படியே சும்மா இந்த கர்ட்டின்கள் எல்லாம் சும்மா நாங்களே வச்சிருக்கிறோம். ஒரு கம்பியை கட்டி அப்படி இப்படி எல்லாமே. இப்ப பர்த்டே அவற்ற நீத்தின் பர்த்டே மட்டும்தான் கூட இதா செய்தது. வெளியால எல்லாமே 2க்கு எடுத்து செய்த நாங்கள். அதுலயுமே அந்த மெயின் கேக்கை தவிர மிச்சம் எல்லாம் நாங்கள்லாம் விட்டு செய்தது. இப்பவுமே மேலே இருக்கு. அண்டையை பார்க்க எல்லாமே குஞ்சு போய் கிடந்துச்சு. அதை வச்சிருந்து என்ன செய்யறேன்னு சரி கிடாக்கட்டும் பாப்பம்ண்டு அவன்கிட்ட பத்திக்கிறா ஜூஸ் ஆகும்ன்ட்டு வச்சுக்கிறாக்கு பாப்பம். மற்றபடி இல்லாம் கொழுக்கட்டை, மற்றது வளகாப்பு, வேறு என்ன அப்படி சின்ன இதுகள் தொட்டில போடுறது எல்லாமே நாங்கள்லாம் டெக்கரேட் செய்தாங்க. சாமியாரை ஃபுல்லாகவே இந்த சாமான் தான். அது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக போயிடும். ஒரு ஐடியாவில் இந்த ஃபேஸ்புக்கில் அது எல்லாம் பார்த்து எடுத்து செய்து கொள்வது. மற்றது என்னென்று பார்த்தோம்னா எல்லாமே ஓரளவு ஓகே. இது பெரிய இதண்டு இல்லை தானே. நான் கூட
31 பெருசா செய்கிற இல்லைண்டா சின்னாலும் அதோட போன முறை அப்பம்மாண்ட இது ஆண்டு திரி முடியாதுல தம்பிக்கு அப்படி செய்யாம விட்டது வாக்கு செய்வோம்ன்றோட அப்புறம் அந்த மஞ்சள் காமால் அப்படி இப்படின்னு போய் இருந்ததால டாக்டர்ஸ் மாதிரி கொஞ்சம் இந்த ஆக்கள் தூக்காமல் அப்படி இப்படி இருந்தால் நல்ல மண்டமாய் சொன்னதால சரி அப்போ வாக்கும் வேண்டாம் பேர்த்தியோடைய செய்வோம் பெருசான்ட்டு அப்படி விட்டாச்சு என் சின்ன ஆக்களையும் ஆக்கள் வந்து தூக்கி அலைஞ்சு வந்து இருக்கவும் கொஞ்சம் சின்ன ஆக்கள் தானே அப்போ அதால ஒரு வயசுண்டா ஓகே அதையும் கொஞ்ச நேரம் தான் தூக்கி வச்சு அனுப்பினும் இந்த ஓடி வந்துருக்கணும் அப்போ அதால பிரச்சனை இல்லை இது ஆக சின்ன ஆளண்டேக்க பயந்தானே கொஞ்சம் வெயிட்டுகளும் கொஞ்சம் குறைவு மாதிரியும் அதோட மஞ்சள் காமாலை என்றும் 6-7 நாள் இருந்தவா இப்போ திருப்பியும் ஹாஸ்பிட்டல் என்றது பெரிய ஒரு இதான வாழ்க்கை தெரியும் தானே உங்களுக்கு தெரிகிறதுல இதாயிடும் அப்போ அதையும் சரி இந்த முறை வேண்டாம் சும்மா நோமலா ஐயா வந்து நாளைக்கு இந்த துடக்க கழிச்சிட்டு சும்மா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு விடுவோம் மற்றபடி மற்றதுங்கிற சேனல்ல வந்து கொண்டிருக்கும் அதுகள் அப்டேட்டுகள் அவர் அங்கே நிற்கிறார் பேட்டியும் அவருக்கு கொடுத்து அனுப்பியாச்சு நாளைக்கு பிடிக்க பலிக்கிட்டு வர சொல்லி என்ன கண்டிஷன்ல வாராருன்னு தெரியாது ஆனால் வேறு அவருக்கு ஒரு விருப்பம் மாதிரி வந்துட்டு தங்கச்சி நேற்று நான் தூக்கி வச்சிருந்த வந்த இடத்துல அந்த வீடியோ மிஸ் ஆயிட்டு எடுக்க நாளை பார்ப்போம் என்னென்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி மற்றது அப்படியே பார்த்தோம்னு சொன்னா டெக்கரேஷன் தான் மற்றது வேற ஒன்றும் கதைக்கிறதுக்கு இல்லை ஆள் அவ சின்னம்மா அங்க நித்திர ஒல்றாவா உள்ளுக்க அவ அங்க இந்த அவ படுத்திருக்கிறா மற்றது அப்படி இஞ்சால பார்த்தோம்னா இல்லை சாமான இதுகளுக்கு ஒதுக்கி அப்படியே இதாக இருக்கு வெளிச்சாமான எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்கு இதுதான் நாளைக்கு இதுல என்னன்னு சொன்னா இதுல தான் நாளைக்கு ஐயா இருந்து செய்து துறக்கள் எல்லாம் செய்து நாங்கள் அந்த முதல் இருந்து எல்லாம் எங்கிற வேலையில முடிய இந்த தொட்டில கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு தான் பிறகு அவாவை வளர்த்தி தொட்டில போடுறது என்னன்னு சொன்னா இது இந்த வளம் வடக்க பார்த்து கொண்டு இருக்கு இந்த வளம் பழமையா நாங்கள் இது செய்கிறது இஞ்சாலி பக்கம் இந்த டிவி இருக்கிறத மறைச்சித்தான் செய்யறோம் நாங்கள் கிழக்கு பார்க்க அப்ப இந்த தொட்டில இது இப்படி கிழக்கு பார்க்க வைக்கமா இருந்தா இப்படி ஒரு ஷேப்ல வந்துடும் அப்ப நாங்கள் அந்த சின்னால வளர்த்தேக்க வடக்கு தெற்க வரும் அப்படி என்றால் அது கூடாதுன்ட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அப்ப இந்த சைட்ல செய்திருக்கு வடக்கு பார்க்க சொல்லி அப்ப தொட்டில இப்படி வைப்போம் இப்படி தொட்டில வச்சோம்னு சொன்னா இப்படி தலை வச்சு இப்படியோ இல்லை இப்படியோ இந்த என்ன சொல்ற கிழக்கு மேற்கா வளர்த்தக்கூடியமா இருக்கிறதால வளர்த்தலாம் அதால இந்த தொட்டில நான் வந்து பிறகு ஐயாண்ட இது முடிய இதுல வச்சுட்டேன் எங்களுக்கு இஞ்சாலி பக்கம் தான் எங்கட மெயின் என்ட்ரன்ஸும் இருக்கு அப்ப இதை திறந்து விட்டுட்டோம்டா ஓகேயா இருக்கும் மற்றபடி அவ்வளவுதான் இந்த அன்பு காணொளி வேறு என்ன அந்த அன்றைக்கு இன்னொன்று அந்த மிக முக்கியமானது மிஸ் பண்ணி போட்டோம் அன்றைக்கு ஃபிஷ் டேங்க் சும்மா இருந்த ஒரு ஃபிஷ் டேங்க் எல்லாம் கழுவி ஃபுல்லா ஃபிஷ் எல்லாம் போட்டு இருந்த நாங்கள் வீடியோஸ் தான் எடுக்க மிஸ் ஆகிட்டோம் என்றால் சின்ன ரெண்டு கொஞ்சம் குழப்படி இந்த ஃபுல்லாவே சின்ன பீஸ் பாருங்க இவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி வழியில எடுத்து எல்லாம் கழுவி இதெல்லாம் ஏற்கனவே இருந்த பிளான்ட் எல்லாம் இது ஒன்றுதான் இதுவும் தான் அன்றைக்கு அவர் வந்து இதை தூக்கி கொண்டு வந்துட்டார் சரி என்ன பண்ணது மற்ற இந்த குட்டி ஃபிஷ்ஷை தான் இந்த முறையோட போன முறை என்னன்னா கோல்ட் ஃபிஷ் மற்றது அந்த ஹாப்ஸ் அப்படி என்ன கொஞ்சம் பெருசுல விட 4 years ஆகுது நின்றதுதான் கொஞ்சம் பெருக்க கொஞ்சம் வயதானாக்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறக்க வலிக்கிட்டினும் அப்ப பார்க்க கோல் ஃபிஷ் எல்லாம் கண்ணுகள் இந்த இது ஆளாகி அப்படி இப்படின்ற அப்ப இந்த முறை சின்னல்ல இறங்குவோம் என்று சொல்லி நிறைய வேண்டி விட்டது கொஞ்சம் இது மலிவான மீன்களும் பார்க்க அந்த சின்னண்டா வடிவாம இருக்கும் பார்க்க ஒரு டக் டக்குன்ற அப்படி இருக்கு அப்ப இது பெரிய ஃபிஷ் தொட்டி தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இப்படி கையில பார்த்தாலே 2 இந்த அளவு அப்ப 4 அடிக்கு மேல இந்த சைஸ் அப்ப பெருசுதானே இன்னும் கொஞ்சம் வேண்டி விட்டா நல்லா இருக்குன்னு தான் பார்ப்போம் இது இந்த சின்ன எல்லாம் பெருசா விலை இல்லை 30 ரூபா 20 ரூபா அப்படித்தான் அப்ப கொஞ்சம் கூட விட்டா நல்லா இருக்கும் ஆனா அப்புறம் அழுக்குகள் கூட செய்யறமோ அதை நீங்களாதான் இது கொண்டு போனாங்களோ அது சரிஞ்சும் போயிட்டு அந்த போட்டர் அது அப்படி சுத்திக்கொண்டு நிற்கும் அது என்ன நான் வடிவ ஆழம் இறக்கி வைக்க விட்டுட்டேன் மற்ற இந்த இது மோட்டர் எல்லாம் வைக்கணும் இருந்தது இதுகளை சும்மா இந்த இதுகளுக்கு வச்சிருக்கிறோம் வித்தியாசமா இருக்கு அவருக்கும் மீன் என்ற அண்டை விருப்பம் ஜாலியா நின்றவர் பெரிய மீன் அந்த ஸ்டோலரை விட்டு விட அது பார்த்து கொண்டே இருப்பார் நீங்க பாக்க ஸ்டோலர் மேல இருக்க விட்டு கழுவி எடுக்கணும்
41 முடிய நீ தோடம் குத்தொருக்க வழியில கூட்டிக்கொண்டு போகணும் தானே, அவருக்கும் தோடு குத்தினது தான் வாக்கு கட்டாயமே குத்த வேணும் பொம்பளை பிள்ளை. அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இப்படியே இன்றைக்கெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி மொப் பண்ணி வேலையிலெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு இப்படியே அவாக்கு மொட்டை அடிக்கிற வேலை இருக்கு. இப்படிய 7:30 அப்படி வருவினு சொன்ன மொட்டை அடிக்க. அப்போ அதையும் செய்துட்டு தோஞ்சி இஞ்சிட்டு நின்றா. பிறகு 10 மணிக்கு ஐயா வந்தோடனே பிறகு எல்லாம் ஐயா வந்தோடனே சரி அவ்வளவுதான். பிறகு அவர் பெரியவர் இல்ல, அவர் வந்துட்டாருன்னா பிறகு சமையல் சாப்பாடோட அப்படியே நாளையான இது போயிடும். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது சொல்லி நாளை பார்ப்போம் வீடியோவில். மற்ற இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் என்று சொன்னா, புதுசா ஒரு சேனல் துவங்கினாங்க நேற்று தான். அதாவது ஒரு நியூஸ் போட்டிருக்கிறோம். அதை நியூஸ் மாதிரி செய்வோம் என்று சொல்லி ஒரு முந்தி துவக்கமே ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த தொடர்ந்து கதைக்க என்ன சொல்ற, நோமலா கதைக்கிறேன்டா கதை வருது. ஒரு சம்பவத்தை சொல்லிக்க படிச்சுட்டு செய்கிற மாதிரி தானே, படித்த எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி வருகுது. நானும் நேற்றொன்று செய்தேன்னா சும்மா ஓரளவு ஓகேயா இருந்தது. இன்னொன்று செய்து வச்சுக்கன்னு இப்போ போடணும். அப்படி நீ அவாவும் செய்வா இடக்கிற அப்படி மாறி மாறி ஒரு நியூஸை ஒரு 8 to 10 minutes 12 minutes முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன நியூஸ் நாடளாவ ரீதியில் நடக்கிற ஒரு அப்டேட்டை தான் தரப்போகிறோம். அதே முறைக்கா பாருங்கோ, உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். எங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி இருக்கு பாருங்கோ. இதுலேயும் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணணும்னா அந்த சேனல் லிங்கை போடுறேன். இப்போ தான் 2 சப்ஸ்கிரைப், ஒன்று நான் ஒன்று வைஃப். நினைத்தான் உங்களோட சப்ஸ்கிரைப் தேவை. ஆனால் போட்ட வீடியோஸ் கொஞ்சம் போயிருக்கு, பரவாயில்ல, 100 கிட்ட போயிட்டு இது போலடாக்கு. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு சப்போர்ட் தந்தால் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு முயற்சி செய்து பார்க்கறது தானே, ஒரு பிள்ளை இல்லை தானே. சின்ன சின்ன நியூஸ் சின்ன சின்ன அப்டேட்டா ஒவ்வொன்றுலையும் ஒரு முயற்சியை செய்து பார்ப்போம். இந்த பிளாக்கும் 1 year கூட ஆகுது. இடையில கொஞ்சம் தடங்களால கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி போய்கொண்டு இருக்குது. சக்சஸ் ஓடுமென்ற நம்பிக்கை இருக்கு. இல்லை அவ்வளோ சேர்ந்து ஓடுறதால தான் ஓடுது இல்லையோன்ற ஒரு டவுட்டா இருக்கிறதால தான் எங்கட புலக்கையே நாங்கள் செய்வோம் என்ற ஒரு முடிவெடுத்து தான் இந்த இதுக்குள்ள வந்து நான் அண்ணன் ஆயிட்டேன்றதை கிரியேட் பண்ணினாங்களே. என்னன்னு சொன்னா, இப்போ சும்மா ஒரு கோயில் 2 வைங்க, நல்லூர் 2 வைத்தா 100 யூடியூபர்ஸ் நிற்கிறாங்க. அப்போ அதுகளை தாண்டி எங்கட பெரிய பெரிய யூடியூபர்ஸை தாண்டி எங்கடைக்க போறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லையாண்டு இல்லை, ஓடும் தான், கொஞ்சம் கஷ்டம். இது என்ன இப்போ ஒரு எக்ஸிபிஷனாக இருந்தா என்ன கொஞ்சம் அதை தனியாகவே காட்டாமல் எங்களோட புலக்கோட சேர்த்து அதையும் காட்டினோம்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்ற ஒரு இதில் தான் அந்த தனி இதில் இறங்கி இருக்கிறோம். மற்றது எங்கட ஊர் புதினங்கள் கட்டாயம் காட்டுவோம். ஏன்னா இந்த ஊரில் பெருசாக ஒரு தரமே எடுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் எங்கட கோயில் மூத்தின துவங்க போது அதுன்ற வீடியோஸும் அடிக்கடி வந்தோன்னு இருக்கும். முக்கியமான திருவிழா யூடியூப்லேயும் மற்றது ஃபேஸ்புக்லேயும் போட்டு கொண்டிருப்போம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். எங்கட ஊருக்காரருக்கு அது ஒரு பிரியோசனமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இதில் ஒரு வைரவ கோயில், எங்கட ஊர் கோயில் தான், கும்பாபிஷேகம். அதுவும் கட்டாயம் போகணுமென்று எதிர்பார்த்துருக்கேன். ஞாயிறு 2 எனக்கு லீவு, கட்டாயம் போவோம். மற்றது அது ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் எல்லாருக்கும் பார்க்க இது இல்லையாட்டி எங்கட ஊர்க்காரராவது ஓரளவு பார்ப்பினுமென்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி எப்படி சில இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு. மற்றது இங்கே நடக்கிற ஸ்போர்ட்ஸுகள் அப்படியானதுகளை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீ ஊரில் இருந்து நிறைய பேர் இருக்கணும், அந்த என்ன சொல்கிறது சேவை செய்கிறாக்கள் அப்படியானாக்களை கொஞ்சம் கதைக்கணும். கதைக்கணும்னா அப்படியாவா அந்த அக்கா பிஸி ஆகிட்டா, அவருக்கு நிறைய செய்திருக்கிறா. அப்போ அவா சம்பந்தமான காணொலிகளும் இருக்குது. அப்படி என்ன நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் எங்கட ப்ளாக்ஸ் தான் நான் கூட நீ செய்ய போகிறதால எங்களை விரும்பி எங்கட என்ன சொல்கிறது எங்கட சூழ்ந்த பிரச்சனைகள், நன்மைகள், தீமைகளோட நிறைய இதுகளை பார்க்கலாம். நாங்கள் ஒவ்வொன்றே செய்வோம். நீ சின்ன ஆள் பிறந்தா தெரியும் தானே, மொட்டை வலிக்கிறது, நாளையில இருந்து காது ஊத்துறது, சோறு தீர்த்துறது, அப்படி நிறைய நிறைய ஒவ்வொன்றுமே வந்துருக்கு. நீ விடுகிறது, அவள்றது, மந்த்லி ஷூட் இருக்கு, அப்படி நிறைய இருக்கு. நீங்கள் எங்கட காணொலியிலேயே பார்த்துக்கலாம். வேணும்னு சொன்னால் மந்த்லி ஷூட் எல்லாம் வேணுமெண்டா ஃபோட்டோஸுகளை அதில் இப்போ வாக்கு எடுக்க அவற்ற ஃபோட்டோஸ்லையும் அதில் ஒன்று ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வாக்கு எடுக்க நாளைக்கு எடுப்பேன் தானே, ஒன்று எடுக்க அவற்ற ஃபர்ஸ்ட் மந்தையும் பார்ப்போம். அதில் சும்மா ஒரு ஃபோட்டோஸில் தம்ப்நெயில்லையோ இல்லாட்டி ஒரு வீடியோஸ்லையோ ஆட் பண்ணி கொண்டு போகிறோம். அப்படின்ற அவற்றையும் பார்க்கக்கூடிய இருக்கும். நாங்கள் போன வருஷம் இந்தியா போய் சரியான ஒரு கவலை என்னென்னா, அந்த நேரம் பிளாக் துவக்கி இருக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்து போய் வந்த ஒரு ட்ரிப் ஒன்று சரியாக மிஸ் பண்ணிட்டேன். அது ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த பிளாக் நல்ல ஆறுதலாகவே
இந்த சில பேர் பதட்டப்பட்டு கொண்டு திரிவேணும், அது அப்படி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு என்ஜாயா திரிஞ்ச ஒரு ட்ரிப். ஏன்னு சொன்னால் அவையும் வெட்டிங் வந்த ஆக்கள், அவையும் சரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆன ஆக்கள், ஒரு நல்ல ஃபன்னாக இருந்தது. சரி முடிஞ்சது தானே, காய்ச்சி வேலை இல்லை. சரி அப்படியே நாளைக்கு எங்களை 31st இந்த வீடியோ பார்த்து கொண்டிருங்கோ. அப்படி நாளை பின்னேரம் அப்டேட் பண்ணிக்கொள்கிறோம். அதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். வேறு என்ன சொல்ல இருக்கு? எல்லாம் ரெடி, எல்லாம் சரி. அவன் தொட்டிலும் ரெடி. பேர் தான் என்னன்னு கெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தோணுறத கமெண்ட்ல கொடுங்க, பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு உங்களுக்கு பேர் தெரிஞ்சிடும். இந்த காணொலியில பேர் தெரிய வராது. நீதான் காவன்னா கடைசியில நடுவுக்குள்ள ஒரு எழுத்தா 2 எழுத்தா தெரியல. கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாமா? ஓகே, பாய். தொடர்ந்து 31 சந்திப்போம். பாய் பாய்.